கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 9. பூபாலப்பிள்ளை தன் மாமனாரும் மைத்துனரும் சிறைவாசம் செல்வது அவருக்கு அகௌரவத்தை உண்டாக்கும் என்று கருதி தங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுவார்கள் என்று அந்த 2 கள்ளர்களுக்கும் தோன்றியது. ஆனால் அவர்களுடைய துஷ்டகுணமும் தங்கள் அக்கிரம நடக்கையில் அலட்சியமும் கொஞ்சம் கூட அப்பொழுதும் அவர்களை விட்டு ஒழியவே இல்லை. இந்த சமயத்தில் மட்டும் தங்கள் தலையெழுத்து அவனிடம் இருப்பதாக மட்டும் அறிந்து கொண்டிருந்தார்கள். சின்னக்கல்லன், மைத்துனரே, எப்படி இருக்கிறீர்கள் என்று அதிக பிரசங்கித்தனமாக கேட்டான். அம்மொழிகளை கேட்டதும் பூபாலப்பிள்ளை நாற்புறமும் நோக்கினார். ஆனந்த் சிங்கை நோக்கி, என் மனைவி எங்கே என்று கேட்டார். ஆனந்த் சிங், உமது மனைவி சமீபத்தில் உள்ள அறையில் சேமமாகவே இருக்கிறாள். தாங்கள் அனுமதி அளித்தால் அந்த அம்மாளை வரவழைக்கிறேன் என்றான். பூபாலப்பிள்ளை, வேண்டாம் வேண்டாம், நான் முன்னே இந்த சண்டார்களைக் கண்டு இந்த சண்டாளர்களிடம் என் மனைவி எவ்வளவு மனவருத்தமடைந்தாள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். ராஜாமணியின் தந்தை, உன் மனைவி அவளுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்போது இருக்கிற விஷயம், இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற என்ன செய்ய போகிறாய் என்பதே என்றான். பூபாலப்பிள்ளை, நான் அப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீங்கள் இப்பொழுது தண்டனையை பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என கூறினார். சின்னக்கல்லன், இந்த விஷயங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்தால் மிக்க வேடிக்கையாக இருக்கும் என்றான். ஜெய்சிங், பத்திரிகைகள் இதை பற்றி ஒன்றுமே வெளியிடாது. அவைகளுக்கு இந்த சங்கதி தெரியவே தெரியாது. இந்த இடத்தை விட்டு நாம் செல்லும் முன் உங்களுக்கும் பூபாலப்பிள்ளைக்கும் அவர் மனைவிக்கும் இருக்கும் எல்லா சம்பந்தமும் அடியோடு மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் தெரிகிறதா? அவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்கள் வாயிலிருந்து வெளிவரலாகாது. இந்த வினாடியில் இருந்து தெரிகிறதா? பத்திரம், நான் இதை ஒரு கண்டிப்பான நிபந்தனையாக வைத்திருக்கிறேன். இதிலிருந்து நீங்கள் ஒரு மயிரிழை கூட தவறலாகாது என்றான். கள்ளர் இருவரும் ஏக காலத்தில் ஒரே குரலாக, ஓஹோ, நீ நிபந்தனை வைத்திருக்கிறாயா? அப்படிய சங்கதி? எங்களுக்கு நிபந்தனைகளை கூற யார் நீ? நாங்கள் உன் நிபந்தனையின்படி நடப்போம் என்று நீ என்ன தைரியத்தில் கருதினாய்? நீ எங்களை பழையபடி நாங்கள் இருந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடலாம் என்று வேறென்ன உன்னால் முடியும்? நாங்கள் அதற்கு அஞ்சியிருக்கும் ஆசாமிகள் என்று நீ கருதினால் நீ மூடனே என்றார்கள். ஜெய்சிங் அவர்களை மிக்க அலட்சியமான பார்வையாக நோக்கி, முழு மூடர்களே, இவ்வளவுதான உங்கள் புத்தி? உங்கள் மனதில் நீங்கள் செய்த இதற்கும் மேற்பட்ட பயங்கரமான குற்றம் எதுவும் உறுத்தவில்லையா? இது என்ன பாருங்கள் என்று தன் மடியில் இருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து அவர்கள் கண்முன் காட்டினான். அது அவர்கள் கொலை செய்த ஒரு ஹாக்கரின் கையில் இருந்த மோதிரம். அந்த மோதிரத்தை கண்டதும் தந்தை மகன் இருவரும் பிரம்மையோடும் திகிலோடும் உற்று நோக்கினார்கள். மறுவினாடி அவர்களுடைய அகங்காரம் பொருந்திய வார்த்தைகளும் அங்கேயோ ஓடிவிட்டன. இருவரும் கருடனை கண்ட நாகக்குட்டிகள் போல ஒடுங்கிவிட்டார்கள். இந்த பயங்கரமான ரகசியம் இவனுக்கு தெரிந்து விட்டதோடு அத்தாட்சியோடு இவன் அதை அறிந்து கொண்டிருக்கிறானே என்று உணர்ந்து கொண்டார்கள். ஜெய்சிங், இதை கொண்டே நான் உங்களை தூக்கு மரத்திற்கு அனுப்பிவிடக்கூடும். இது விளையாட்டல்ல என்றான். பெரிய கள்ளன், போதும் போதும், அந்த மோதிரத்தை வெளியில் இருந்துவிடு. நீங்கள் எந்த செய்தி வெளிவரக்கூடாது என்று கருதுகிறீர்களோ அந்த சங்கதியை பற்றி நான் ஒன்றும் கூறவே மாட்டேன். நான் அத்தகைய முட்டாள் அல்ல என்று அவன் இதுகாரும் காட்டாத அவ்வளவு மிருதுவான தாழ்ந்த குரலில் கூறினான். ஜெய்சிங், அப்படியே முட்டாள் அல்ல. இந்த மோதிரமும் நீங்கள் அந்த தனி வீட்டில் இருந்த பொழுது அங்கு நடந்த சில சம்பவங்களின் அத்தாட்சிகளும் என் வசத்தில் இருக்கும் மட்டும் உங்கள் உயிரே என் கரத்தில் இருக்கிற மாதிரிதான். அந்த தனி வீட்டில் நீங்கள் செய்த காரியம் அனைத்தும் சமீப காலத்தில் தான் எனக்கு அத்தாட்சியோடு கிடைத்தன. அந்த வீட்டில் பூபாலப்பிள்ளையும் ஒரு இரவு தங்கி இருந்தார். அந்த இடத்திலிருந்து எவ்வளவு சமீபத்தில் ஒரு செங்குத்தான பாதாளம் இருக்கிறது என்பதை அவரும் அறிவான் என்றான். சின்னக்கல்லன், நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நாம் ஒன்றையும் வெளியிட ஆகாது என்று அவர்கள் கருதுவதாயின் அதை கூறட்டும். அதை விட்டுவிட்டு வீண் சங்கதிகளை எல்லாம் ஏன் கூற வேண்டும் என்று தன் ததையை நோக்கி கூறினான். அந்த சமயம் ஆனந்த் சிங் சட்டென்று அவர்கள் முன்னே வந்து நின்று அவர்களை பார்த்த பார்வை அவர்கள் வாயை உடனே மூடிவிட்டது. ஆனந்த் சிங் அவர்களை நோக்கி, இதோ பாருங்கள், எங்கள் ஏற்பாடுகள் என்ன என்பதை கூறிவிடுகிறேன். நீங்கள் திரும்பி சிறைசாலைக்கு சென்று உங்களுக்கு விதித்திருக்கும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது. அதற்கு வேறு வழி இல்லை. ஆனால் நீங்கள் மரியாதையாக நடந்து கொண்டு உங்களுக்கும் பூபாலப்பிள்ளைக்கும் இருக்கும் சம்மந்தத்தை பற்றி ஒரு வார்த்தையும் வெளியிடாமல் இருக்கிற வரையில் மாதா மாதம் ஒரு பாங்கியில் ஒரு தொகை பணம் கட்டப்படும். அது எந்த பாக்கி என்று அவர் பின்னால் கூறுவார். நீங்கள் உங்கள் சிறைவாசத்தை கழித்துவிட்டு வெளிவரும் பொழுது சேர்ந்திருக்கும் அந்த தொகையையும் அதற்கு கூடிய வட்டியையும் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிக்கிறீர்கள் அல்லவா என்று கூறிவிட்டு பூபாலப்பிள்ளையை நோக்கி,
நீர் இதற்கு ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா என்றான். பூபாலப்பிள்ளை, அப்படியே செய்ய தடையில்லை. மாதா மாதம் 200 ரூபாய் பாங்கில் கட்டிவிடுகிறேன் என்றார். அந்த சமயம் கள்ளர்கள் இருவரும் கண்களால் சமிக்கை செய்து கொண்டதை கவனியாதவன் போல ஆனந்த் சிங் அவர்களை நோக்கி, நீங்கள் இத்தகைய பூபாலப்பிள்ளை என்று ஒருவர் இருப்பதாக உங்களுக்கு தெரியும் என்றாவது, அவருக்கும் உங்களுக்கும் அறிமுகம் என்றாவது, எவ்வித சம்பந்தமேனும் இருக்கிறது என்பதையாவது யாரிடனும் ஒரு வார்த்தையாயினும் சரி கூறியதாக எங்கள் செவியில் வீழ்ந்தால் பாங்கில் கட்டப்பட்ட பணத்தில் ஒரு இம்மி கூட உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டுமல்ல, அந்த பழைய சங்கதி தக்க அத்தாட்சியோடு வெளிக்கு கொண்டு வரப்படும். அதுவும் உங்களுக்கு வாய்த்திருந்து ஒரு வார்த்தையேனும் பேச அவகாசம் கிடைக்காதபடி திடீரென்று இழி விழுந்த மாதிரியாக உங்கள் மேல் விழும். இதை வீண் மிரட்டல் என்றாவது வேடிக்கை என்றாவது கருதி மோசம் போக வேண்டாம். நான் ஒருபோதும் என்னால் செய்ய முடியாத சமாசாரத்தை கூறுவதில்லை. இதை நன்றாக மனதில் வையுங்கள் என்றான். கள்ளரின் முகத்தில் முன் இருந்த அகங்காரமாகிய பார்வை அடியோடு மறைந்துவிட்டது. அவர்கள் இப்பொழுது மிரட்சியோடு ஒருவரை ஒருவர் நோக்கி, என்ன சொல்கிறாய் என்று வினவுகிற மாதிரி பார்த்தார்கள். ஆனந்த் சிங் கூறிய மொழிகள் அவர்கள் மனதில் ஆழ்ந்து பாய்ந்ததென்று நன்கு புலப்பட்டது. மூத்த கள்ளன் அதிருப்தியோடு ஆனந்த் சிங்கை நோக்கியபடி, நாங்கள் எங்கள் ரகசியத்தை வெளியிடாதிருந்தால் நீங்கள் மூவரும் உங்களிடம் சிக்கியிருக்கும் ரகசியத்தை வெளியிடாமல் இருப்பதாக வாக்களித்தீர்கள் அல்லவா என்றான். ஆனந்த் சிங், நாங்கள் உண்மையாகவே அவ்வாறு வாக்களித்திருக்கிறோம் என்றான். பெரிய கள்ளன், சரி, அந்த பெண்ணை கூப்பிடுங்கள். நான் செல்லும் முன் அவளை ஒரு முறை பார்க்க வேண்டும். நாங்கள் ஒன்றும் கூற மாட்டோம். அவள் என் மகள். நான் அவளிடம் சந்தோஷமாக விடை பெற்றுக் கொள்ளாவிட்டாள் என்றான். பூபாலப்பிள்ளை, இந்த ஆள் தன் புத்திரியை பார்க்கட்டும். நானும் அப்படியேத்தான் விரும்புகிறேன் என்றான். ஜெய்சிங் உடனே அறையை விட்டு வெளியில் சென்று அவன் நேராக தங்கமாலையும் ராஜமணியையும் மறைத்து வைத்திருக்கும் அறைக்கு சென்றான். அந்த சமயம் ராஜமணி குனிந்தபடி தன் முகத்தை கரங்களால் வைத்து மறைத்துக் கொண்டு துயரத்தோடு கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனம் சொல்லனால வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு பக்கம் இக்கட்டிலிருந்து மீட்கப்படுவதாயினும் மறுபக்கம் தன் தந்தையும் தமையனும் சிறையாக்கப்படப் போகிறார்கள். இதனால் அவள் தன் விடுதலையை அடைய வேண்டிய சந்தோஷத்தை காட்டிலும் தன் சுற்றத்தார்க்காக அடையும் துயரம் அதிகமாகவே இருந்தது. ஜெய்சிங் அவளை நோக்கி, அம்மா, நான் கூறியபடி அவர்கள் சிறை செய்யப்படும் விவகாரம் ரகசியமாகவும் சற்றும் குழப்பமில்லாமே நடந்தது. உன் தந்தை எங்களோடு கூட வரும் முன் உன்னை காண விரும்புகிறாய். நீ வருகிறாயா என்றான். ராஜமணி, ஆனால் என் கணவர், அவர் எங்கே? கூடத்தில் நிச்சயமாக அவர் காலடி சத்தத்தை கேட்டேன் என்றாள். ஜெய்சிங், உன் கணவர் உன் தந்தையும் தமையனும் இருக்கும் அறையில் இருக்கிறார். அவர் விருப்பத்தின்படிதான் நான் உன்னை வந்து அழைக்கிறேன் என்றாள். அந்த மொழிகளை கேட்டதும் அவள் முகத்தில் ஒருவித பிரகாசம் உண்டாகியது. அந்த சமயம் அவள் மனதில் அநேக விஷயங்கள் கிளம்பின. அவள் மனோநிலைமை நாம் இன்னதென்று விவரிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அவள் பார்வை தன் கணவன் இருக்கும் அறையின் மேல் நாட்டப்பட்டது. மனம் அங்கும் தன் தந்தையும் தமையனும் இருக்கும் இடங்கள் மேலும் அலைந்தது. அதனால் அவள் பிரம்மை அடைந்தவள் போலும் உன்மத்தம் பிடித்தவள் போலும் மரம் போல அசைவற்று நின்றாள். ஜெய்சிங், நீ வரமாட்டாயா என்றான். அவள், நான் என் தந்தையை காண வருவேன், ஆனால் என்று முணுமுணுத்தாள். மறு வினாடி அவள் நடுங்கிக் கொண்டே பின்னடைந்தாள். ஏனெனில் அந்த சமயம் யாரோ அங்கு வரும் காலடி சத்தம் கேட்டதும் மறு நிமிடம் பூபாலப்பிள்ளை அறைக்குள் வந்தார். ராஜமணி, என் கணவர் என்றாள். அதற்கு மேல் பேச அவளுக்கு வாய் வரவில்லை. உண்மையில் அவள் தன் கணவன் மேல் சத்தியமான அன்புடையவள். அதனால் தன் கணவனை விட்டு பிரிந்தது அவள் மனத்திற்கு பெரிய வேதனையாகவே இருந்தது. தன் கணவன் கௌரவம் பொருந்திய குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் இப்பொழுதும் கௌரவமான நிலைமையில் இருக்கிறான் என்றும் அவள் நன்றாக உணர்ந்து கொண்டாள். அதோடு தன் குடும்பம் தாழ்ந்த நிலைமையில் உள்ளது என்றும் அதனினும் தன் தந்தையும் தமையனும் நடந்து கொண்ட மாதிரியால் அத்தகைய குடும்பத்தில் பிறந்த பெண்ணை மனம் புரிந்த சங்கதி வெளிவந்தால் தன் கணவனுக்கு மிக்க அகௌரவம் நேரிடும் என்றும் அவள் நன்றாக உணர்ந்து கொண்டாள். இந்த காரணங்களால் தன்னை பூபாலப்பிள்ளை மனம் புரிந்த சங்கதியை வெளிவராமல் இருப்பது மிக்க நலம் என்பது அவளுடைய அபிப்பிராயம். இக்காரணங்களால் தன் கணவன் அறைக்குள் வந்ததை கண்டதும் என்ன கூறுவதென்று ஒன்றும் தோன்றாமல் ராஜமணி அப்படியே நின்றாள். பூபாலப்பிள்ளை, நீ பேசாமல் இருப்பது நியாயம்தான். நானே முதலாவதாக என் சமாதானங்களை கூறி உன் மன்னிப்பை பெற வேண்டும் என்றார். ராஜமணி, இல்லை இல்லை, தாங்கள் இங்கு வந்தது போதுமானது. அப்படி தங்களுக்கு என் மேல் வெறுப்பிருந்தால் என்றதும் பூபாலப்பிள்ளை மனம் பதைத்து, என்ன வெறுப்பா? எனக்கு உன்மேல் வெறுப்பா? ராஜமணி, நீ என் மனைவி. இப்படி அமைந்ததற்காக நான் எவ்வளவோ சந்தோஷமடைகிறேன். நீ இதுகாரம் என்மேல் பூரண அன்பையே வைத்திருந்தாய். இப்பொழுது என்னை மன்னித்துவிடு. உன் அன்பே எனக்கு வேண்டியது என்று தன் கரத்தை நீட்டினார். அவர் மொழிகளை கேட்டதும் அவளுடைய முகத்தில் சந்தோஷமான பிரகாசம் உண்டாயிற்று. அவள் மனம் பூரித்தது என்று அவள் முகக்குறியால் தெரிந்தது. ஆயினும் அவள் தன் கரத்தை அவரிடம் அளிக்கவில்லை. அவரை நோக்கி, தாங்கள் இந்த சமயம் இதை கூறுகிறீர்கள். என் தந்தையும் தமையனும் கரங்கள் கட்டப்பட்டு கள்ளர்கள் என்று பகிரங்கமாக சிறைசாலைக்கு கொண்டு போகப்படும் சமயத்தில் அதோடு இத்தகைய அவமானமான தண்டனைக்கு அவர்கள் பாத்திரமானவர்கள் என்றும் நான் அவர்கள் சுற்றத்தார் என்றும் நன்றாக தெரிந்திருந்தும்
இம்மாதிரி கூறுகிறீர்களா என்றாள் பூபாலப்பிள்ளை. எனக்கு அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி அக்கறை இல்லை. நான் மிக்க வியாகுலத்தோடு தேடிக்கொண்டிருந்த என் அன்பார்ந்த மனைவி அகப்பட்டதே எனக்கு விசேஷம். இப்பொழுது அவளை நான் அன்போடு ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பதுதான் என்னுடைய அவள் என்றார். ராஜாமணி, இப்பொழுது என்ன வந்தாலும் வரட்டும், நான் மறுபடியும் துயரத்தை அனுபவிக்கலாகாது என்று தலை குனிந்தபடி தாழ்ந்த குரலாக கூறினாள். ஆனால் மறுவினாடி நிமிர்ந்து நின்றாள். அவளிடம் ஒரு புது மாறுதல் உண்டாயிற்று. உடனே பூபாலப்பிள்ளையை நோக்கி, என் கணவரே, நீர் மிக்க நல்ல குணம் உள்ள ஒரு அருமையான மனிதர். எவ்வளவு நல்லவர் என்பது எனக்குத்தான் தெரியும். நான் தான் அதை அறியக்கூடும். நான் கடந்த 1 வருடமாக உமது வீட்டிலிருந்து அங்கு நடக்கும் எல்லா விவகாரங்களையும் கவனித்தேன். தாங்கள் ஆதி முதல் எத்தகைய அந்தஸ்தில் இருந்து வருகிறீர்கள் என்பதை நன்றாக அறிந்து கொண்டேன். தங்கள் குடும்ப பெருமையை சரியாக உள்ளபடி உணர்ந்து கொண்டேன். ஆனால் தங்களுடைய நற்குணத்தால் பின்னால் தாங்கள் ஆயுள் முழுமையும் துயரம் படும்படியான காரியத்தை செய்யலாகாது. தாங்கள் அப்படி செய்யாவிட்டால் ஏழ்மை நிலைமையில் இருந்து அதன் பயன்களை அனுபவித்திருக்கும் நான் 2 பேர்களுக்குரிய தைரியத்தை காட்ட வேண்டியிருக்கிறது. காட்டுவேன். பின்னால் தங்களுக்கு அவமானத்தையும் வியாகுலத்தையும் உண்டாக்கத்தக்க காரியத்தில் பிரவேசிக்கும்படி தங்களை ஒருபோதும் விடமாட்டேன். தாங்கள் என்னை தங்கள் மனைவியாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்பது உண்மையே. ஆனால் அதனால் எத்தகைய துயரத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை உணர்கிறீர்களா என்றாள் பூபாலப்பிள்ளை. நான் உணர்கிறேன். ஆனால் துயரத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் உணரவில்லை. நான் என் மன வேதனை ஒழிந்தது என்பதையே நான் உணர்கிறேன் என்றார். இந்த மொழிகளை கேட்டதும் ராஜாமணியினுடைய மனம் மிக்க வேதனை அடைந்தது. மனோவேதனையால் அவள் புருவங்களை நிறுத்திக்கொண்டு திகைப்படைந்தவள் போல நின்றாள். தன் சம்பவத்தால் தன் கணவனுக்கு பின்னால் அகௌரவத்தால் மன வருத்தம் நேரிடலாகாது என்பதே அவளுடைய எண்ணம். தன் தந்தை, தமையன் இவர்கள் நடத்தியால் தன் உத்தம குணமுடைய புருடனுக்கு வியாகுலம் நேரிடலாகாது என்பதே அவளுடைய பிரியம்.